ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மினி கிச்சன். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பாலக் பன்னீர் தான். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம வந்து பாலக் பன்னீர் வீட்லேயே எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். பாலக் பன்னீரில் எல்லாருமே வந்து ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து இன்னைக்கு யூஸ் பண்ணல. ஆனால் டேஸ்ட் மட்டும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லேயே வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட சேனலில் இருக்கிற மற்ற ரெசிபிஸ் எல்லாமே செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் 3 கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். பாலக் பன்னீர் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து மசாலாவை அரைக்கணும். அதனால கொஞ்சமாக வந்து தாளிச்சிட்டு அரைச்சோன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி, ஒரு கைப்பிடி அளவு பூண்டு, கொஞ்சம் வதக்கி விட்ட பிறகு ஒரு கைப்பிடி அளவு வந்து புதினா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து கொத்தமல்லி கொஞ்சம். இது எல்லாமே வந்து எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து பாலக்கை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு குட்டி குட்டி பீஸா வந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதுக்கப்புறம் இதுவும் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. கொஞ்ச நேரம் வந்து அப்படியே ஃப்ரை பண்ணலாம். பாலக்கீரையை வந்து வதக்கும் போது அதுலேயே தண்ணி வரும். அதனால தண்ணி வந்து சேர்க்கக்கூடாது. பாருங்க எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு. அதுக்கப்புறம் மூடி போட்டும் நம்ம வந்து குக் பண்ணக்கூடாது. ஏன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், தண்ணி எதுவுமே இல்லை. இந்த டைமில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கூல் ஆன பிறகு மிக்சி ஜாரில் போட்டுட்டு நம்ம வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கலாம். அரைக்கும் போது கொஞ்சம் நிறையவே தண்ணி சேர்த்துட்டு இந்த கன்சிஸ்டன்சி வர மாதிரி அரைச்சிக்கோங்க. கலர் பாருங்கள் எந்த மாதிரி இருக்குன்னு, நல்லா சூப்பராக இருக்குல்ல. இப்போ வந்து நம்ம தாளிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பன்னீரை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த மீடியம் சைஸ்க்கு வந்து கட் பண்ணியிருக்கேன். இதை விட குட்டியாக வந்து கட் பண்ணோன்னா எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணும் போது பன்னீர் வந்து கரைஞ்சி போயிடும். அதனால் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் எல்லா பன்னீரும் வந்து சேர்த்துடலாம். சேர்த்து முடிச்சுட்டு உடனே வந்து திருப்பக்கூடாது. கொஞ்ச நேரம் வந்து ஃப்ரை ஆகிட்ட பிறகு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம். லைட் ப்ரௌன் கலர் வர மாதிரி நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருவோம். பன்னீர் எல்லாமே வந்து ஃப்ரை பண்ணி முடிச்சிட்ட பிறகு அதே எண்ணெயில் வந்து சாப் பண்ணி வச்ச ஆனியன் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 ஆனியன் எடுத்து பொடியாக நறுக்கி வச்சு சேர்த்துருக்கேன். இது வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும். பாருங்க, ஆனியன் வந்து நல்லா வதக்கி விட்டுட்டோம். நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் வந்து கஸ்தூரி மேத்தி வந்து சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், தனியா வந்து 1.5 ஸ்பூனாக போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் சில்லி பவுடர் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1.5 ஸ்பூன் சேர்த்துட்டு கரம் மசாலா வந்து 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணும்போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு எல்லாமே ஒரு வாட்டி நல்லா கலந்து விடலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சிட்ட பிறகு ஒரு கொதிச்சதும் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து மிக்சி ஜாரில் இருக்கிற தண்ணியை வந்து கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் சால்ட் போட்டுட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து குட்டி ஜாரில் 2 தக்காளி, கொஞ்சமாக வந்து தேங்காய், இது ரெண்டுமே போதும். நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணுற அப்படின்னா. அதுவே நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து யூஸ் பண்ணல அப்படின்னா 5 முந்திரி, 1 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு, 1 ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை வந்து அதிகமாக சேர்க்க வேண்டாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்க. எண்ணெய்லாம் மேலே பிரிஞ்சு வந்துருச்சுன்னா இதுக்கப்புறம் நம்ம மசாலா அரைச்சதை வந்து சேர்த்துருவோம். சேர்க்கும் போது இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து சேர்த்துக்கோங்க. அப்போதான் வந்து அடி பிடிக்காம இருக்கும். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நல்லா குக் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு குக் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து பாலக் பன்னீரோட கிரேவி வந்து நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள், மேலே எல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம பன்னீர் சேர்த்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வந்து நம்ம பன்னீர் எல்லாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து குக் பண்ணிட்டோன்னா நம்மளோட பாலக் பன்னீர் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் எந்த டேஸ்ட்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. ஒன்ஸ் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து இந்த கிரேவி வந்து சப்பாத்தி, தோசை, பூரி இல்லை சாதத்துக்கு கூட சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் எந்த உணவுமே வந்து வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுங்க. இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். Until then, bye from Hema.